இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சோனல். நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன, ஆனா நீ கேட்கல. உன் பேச்சுல என்ன ஏமாத்துன. அது மட்டும் இல்லாம இப்ப இத பண்ண வச்சுட்ட. உன்னாலதான் என் அம்மா இந்த நிலைமைக்கு ஆளானாங்க. நீ தான் காரணம். உன்ன மறுபடியும் இந்த தப்ப பண்ணாத, இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன். அப்படியா? எங்க கொல்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போதும் போதும் மலிஷ்கா, போதும். ஆஷிஷ் விடு விடு. ஆஷிஷ் சொன்னா கேளு. இங்க பாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபார் காட் சேக் ப்ளீஸ் காம் டவுன். மலிஷ்கா, நடந்ததுக்கு நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்றோம். நானும் ஃபீல் பண்றேன், ஆஷிஷும் ஃபீல் பண்றான். அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்திருக்க முடியாது. அதோட ஆஷிஷ் ட்ரையும் பண்ணா. ஐம் ஸ்வேர் ஆஷிஷ் நிறைய ட்ரை பண்ணா, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. திடீர்னு ஆன்ட்டி நடுவுல வந்ததுமே பிரேக் போட கூட டைம் கிடைக்கல. என்ன பண்றது? எல்லாமே டக்குன்னு நடந்துருச்சு, ஒரு செகண்ட்ல நடந்துருச்சு. ஆனா ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கொஞ்சம் அமைதியா இரு. முதல்ல இங்க உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? தெரியாது. கிரண் ஆண்டியை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்க போனா? நீ நம்ப மாட்டல. சரி, இப்ப என்ன பண்ண? நீ ஆஷிஷ வந்து தாக்கல, கொலை பண்ணிருப்ப. முடிஞ்சா பண்ண மலிஷ்கா, பாப்போம். பண்ண வேண்டாம். பேசுறத கேட்டல. Enough. Shut up. நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. Bloody crook. Please, let's be civilized, okay? சரி, இதெல்லாம் விடு. நீ என்ன அடிக்க வரியா? அதுவும் இவ முன்னாடி. ஒன்னு சொல்லவா, இவ உன்னோட உயிரை எடுத்துருவான். ஆனா இவ அந்த மாதிரி பண்ணல. ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்க உன்னோட வெல் விஷர்ஸ். எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க, ரொம்ப பெயின்ல இருக்க. பட் ஆனா நடந்த விஷயத்தை இப்ப அண்டோ பண்ண முடியாதே. பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நாங்க பண்ணிருப்போம், அதுவும் உனக்கு தெரியும். அண்ட் நீ, நான், அதோட ஆஷிஷ் யாருமே சுத்தமா எதிர்பார்க்கல. ஆனா ஆன்ட்டி வந்து அங்க நின்னாங்க. திடீர்னு வண்டி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி ஆன்ட்டியோட ஆக்சிடென்ட் எங்களால ஆகல, லக்ஷ்மியால தான் ஆயிருக்கு. என்ன, லக்ஷ்மி தான் காரணமா? ஆமா, அங்க ஆன்ட்டி லக்ஷ்மியை தான் காப்பாத்த வந்தாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ல தான் கார் முன்னாடி ஆன்ட்டி வந்து நின்னுட்டாங்க. வெயிட் a minute. அப்படின்னா அம்மாக்கு நம்ம பண்ண இருந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. நாம லக்ஷ்மிய ஆக்சிடென்ட் பண்ண இருந்த விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கு. Shit. இதெல்லாம் ஆன்ட்டிக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அத லட்சுமியை காப்பாத்த வந்திருக்காங்க. ஐ திங்க் அவங்க லட்சுமி கூட இருந்திருக்காங்க. No you fool. அவங்க லக்ஷ்மி சைடு எடுக்க மாட்டாங்க, ஏன் சைடு தான் இருப்பாங்க. அவங்க என்ன காப்பாத்தாங்க வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பண்ண போற இந்த காரியம் இருக்கே மோசமானதுன்னு தெரியும். இதனால நான் ஜெயிலுக்கு போயிருக்கலாம், என் லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கலாம். அவங்க என்ன காப்பாத்த வந்திருக்காங்க. சரி இருக்கட்டும், ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நாம என்ன பண்ண போறோம்னு ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. மலிஷ்கா, ஆன்ட்டி யார்கிட்டயும் சொல்லிருக்க மாட்டாங்கல்ல? இல்ல, அவங்க சொல்லவும் மாட்டாங்க. சரி, ஒரு வேளை சொல்லிட்டா? He is right. ஒரு வேளை சொல்லிட்டாங்கன்னா? No. இல்ல, ஆன்ட்டி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு வேளை ஆன்ட்டி சொல்லிட்டாங்கன்னா அவங்க பொண்ணு மலிஷ்கா தானே இதுல மாட்டுவா. ஏன்னா ஆன்ட்டி நம்ம பேரை சொல்லிட்டாங்கன்னா நாம மலிஷ்காவோட பேரை சொல்லிடுவோம். ஏன்னா இந்த ஃபுல் பிளான்லயும் மலிஷ்காவும் கூட இருந்திருக்கால. So no, ஆன்ட்டி சொல்ல மாட்டாங்க. ரிலாக்ஸ், இல்லையா? எங்க போன மலிஷ்கா? நான் உன்னை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே காணோம். I was so worried. என்னாச்சு? என்ன விஷயம் மலிஷ்கா, சொல்லு. ரிஷி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நம்மள சேர்ந்தவங்கள யாராவது ஏதாவது தப்பு பண்ணா நாம என்ன செய்யணும்? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா, இல்ல அவங்கள மன்னிச்சு நம்ம விட்டுடணுமா? தப்பு தான் மலிஷ்கா. குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. அப்பதான் மறுபடியும் அந்த தப்ப அவங்க செய்ய மாட்டாங்க. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். அதனாலதான் அந்த மலிஷ்காவை இன்னும் உயிரோட இருக்கா. ஆஷிஷ், ஷட் அப். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி, அதனாலதான் உயிரோட இருக்கா. மறுபடியும் அவ கை நீட்டினானா அதுக்கப்புறம் அவ உயிரோடவே இருக்க மாட்டா. டோன்ட் வரி யார், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாமே இப்ப கண்ட்ரோல்ல இருக்கு. ஹோப்ஃபுல்லி. போதும், நம்ம கண்டிப்பா சேஃபா இருக்கணும். ஐ ப்ராமிஸ் யூ, நம்ம சேஃபா தான் இருப்போம். ஓகேவா? பை பை. ஆஷிஷ்க்கு புரிய வச்சுட்டேன். பட் he was right.
மலிஷ்காவோட அம்மானால பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு அண்ட் ஐ ரியலி ஹோப் இந்த பிரச்சனை பெருசாயிடவே கூடாது. இல்லனா நான் வேற ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டி வரும். அதை நான் எப்பவுமே எடுக்க விரும்பல. நீ ஏன் இதெல்லாம் சொல்ற? அப்ப கிரண் ஆண்டியோட ஆக்சிடென்ட்டுக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரியுமா? யூ ஆர் ரைட். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அப்ப அப்படின்னா சொல்லு, யார் பண்ணது? கிரண் ஆண்டிக்கு இப்படி பண்ணது யாருன்னு சொல்லு. நான் ஒண்ணு பண்றேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்க இங்க வரட்டும். அவங்க முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடு. என்ன? ஏன்னா இதை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு நீ டார்ச்சர் ஆக வேண்டாம். நான் வரேன். நீ சரியா சொன்ன சோனல். நம்ம மலிஷ்காக்காக தானே இதெல்லாம் பண்ணோம். இவளுக்கு தான் இதுல லாபம். வாட் ரபிஷ். என்ன மலிஷ்கான்னு பேசுறீங்க? அந்த பிளான், எஸ், நான் அந்த பிளான்ல இன்வால்வ்டா இருந்தேன். ஆனா அந்த பிளான் யாருக்காக இருந்தது? லக்ஷ்மிக்காக இருந்தது, அம்மாக்காக இல்ல. ஆனா நீங்க என்னத்த பண்ணீங்க? ஏன் அம்மாவையே தூக்கிட்டீங்களே? இன்னாஃப் ஆஃப் இட் மலிஷ்கா. அப்பத்துல இருந்து பாக்குற ஒரே விஷயத்த சொல்றேன். அவங்களோட ஆக்சிடென்ட்டே சொல்லிட்டு இருக்கேன் மலிஷ்கா. நாங்க என்ன கொலைகாரங்களா? அது மட்டும் இல்லாம ஆண்டியை ஹர்ட் பண்ணியோ கொலை பண்ணியோ எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீயே சொல்லு பாப்போம். விட்ட தள்ளு சோனல். ஓ, போய் போலீஸ் கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லுவ? ஆக்சிடென்ட் ஆஷிஷ் பண்ணானா? நல்லது. அப்ப நானும் சொல்லுவேன், நாங்க லக்ஷ்மியை கொல்ல தான் பிளான் போட்டோம்னு சொல்லுவேன். அதோட இந்த பிளான் போட்டதே மலிஷ்கா தான்னு சொல்லுவேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிளடி ஹெல். நீ மலிஷ்காவியா? என்ன மிரட்ட மலிஷ்கா பாக்குறியா? அமைதியாரு. உட்காரு. இங்க பாரு, நீ அவங்கிட்ட சொல்லி வை. ஓகே, அமைதியாரு, ரிலாக்ஸ். அவங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு எனக்கும் தெரியுது. ஆனா இப்ப நடந்த விஷயத்திலயும் நாம ஒரு நல்ல காரியத்தை பண்ண முடியும். ஆனா அதுக்கு நீ என் பேச்ச கேட்டாகணும். நாம இப்பவும் லக்ஷ்மிய ரிஷி கிட்ட இருந்து பிரிக்க முடியும். இது எப்படி நடக்கும்? சிம்பிள். போலீஸ் கிட்ட நீ ஒரு விஷயத்த சொல்லு. ஆன்ட்டியோட ஆக்சிடென்ட்ட லக்ஷ்மி தான் பண்ணான்னு சொல்லு. அதோட நீ தான் அதுக்கான ஐ விட்னஸ். வாட்? ஹா, நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு. லக்ஷ்மி வேணும்னே ஆன்ட்டியை கார் முன்னாடி தள்ளி விட்டதுனால தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் மொத்த பிளேமும் அவ பக்கம் திரும்பிடும். அண்ட் லக்ஷ்மி ஜெயிலுக்குள்ள. என்ன சொல்ற? இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? நீ தான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது உன் கண்ணால நீ எல்லாத்தையுமே அங்க பாத்திருக்க. நீ தான் சாட்சியா கோர்ட்ல நிப்ப. எக்ஸாக்ட்லி. உன்னை விட பெரிய ஆதாரம் வேற எதுவுமே கிடையாது. இப்ப என்ன பண்ணணும்னு நீ டிசைட் பண்ணிக்க. தோத்து போற கேம் ஜெயிக்கணுமா வேண்டாமா? சரி, லக்ஷ்மிக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? என்ன மோட்டிவால அவ இத பண்ணான்னு போலீஸ் கேட்பாங்கல்ல? லக்ஷ்மி எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? பழி வாங்கியிருக்கா. லக்ஷ்மி உன்னை பழி வாங்கியிருக்கா. ஏன்னா அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. அவ உன்னை எதிரியா பாக்குறா. அதோட ஆண்டி எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால உன்னை பழி வாங்குறதுக்கு பதிலா லக்ஷ்மி ஆன்ட்டிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. நீ ஜஸ்ட் போலீஸ் முன்னாடி லக்ஷ்மியோட பேரை சொல்லு. அங்க நடந்த அத்தனை விஷயத்துக்கும் லக்ஷ்மி தான் காரணம்னு சொல்லிடு.